ஜெயம் 1 நீதிமன்றம் ஜெயப்பாண்டிக்கு 11/5/2026 அன்று வாய்தா சொல்லியிருக்கு. அப்படி என்றால் அதனுடைய நோக்கம் இந்த வாய்தா தேதியை சொல்லி ஏமாற்றி தேர்தலை நடத்தலாம் என்று முடிவெடுத்திருக்குது ஜெயம் 1. 6ATJ நீதிபதி அவர்கள், நீங்கள் இந்த இவிஎம் மிஷின் போட்டி நடக்கணும், தேர்தல் தள்ளி வைக்க சொல்கிறீங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா, அதே மாதிரி 10, 11, 12 படித்தவங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? அப்போ ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லக்கூடிய இந்த வேலை வாய்ப்பு, கல்வி பயில்வதற்கு சம்பளம், இதெல்லாம் ஒரு அரசாங்கம் கொடுக்க முடியவில்லை என்றால், ஆரம்பத்தில் கல்வி இலவசம் என்று வந்தது, மாணவனுக்கு மதிய சாப்பாடு இலவசம் என்று வந்தது. ஆனால் உலக வரலாற்றில் ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு உச்சாத்தேவர் மகன் ஜெயப்பாண்டியன் ஒரு முதலமைச்சர் கிடையாது. உச்சாத்தேவர் மகன் ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு பிரதமர் கிடையாது. உச்சாத்தேவர் மகன் ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு தொழிலதிபரும் கிடையாது. உச்சாத்தேவர் மகன் ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு அரசு ஊழியரும் இல்லை. சாதி என்பது ஒரு அடையாள சொல்லு. சாதியை சொல்லி ஏகப்பட்ட பேர்கள் ஈழ்வாக நினைக்கக்கூடியவர்கள். சாதி என்பது உங்களுடைய அடையாள சொல். அடையாள சொல்லுனா அந்த அமைப்புக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஒரு ஆடு செத்து போச்சு என்றால் அது ஆடு குறும்பாடா, வெள்ளாடா, செம்பிளி ஆடா அப்படின்னு கேட்பார்கள். அது மாதிரி ஒரு ஆள் செத்து போயிட்டானா அவன் எந்த சாதியை சார்ந்தவன்னு கேட்பாங்க. சாதி என்பது அடையாள சொல்லுன்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு சாதிக்காரனும் அந்த சாதி பெயரை சொல்லாமல் வேற ஒரு சாதி சொல்கிறவன் தான் இழிவானவன், கேவலமானவன். தன்னுடைய சாதியவே நீ மறைத்து வேற ஒரு சாதியை சொன்னால் அது அகுமானம். தன்னுடைய தாய் தகப்பனுடைய சாதியை சொல்பவன் பெருமை உடையவன். சாதி என்பது கௌரவமும் இல்லை, சாதி என்பது மட்டமான சொல்லும் இல்லை என்பதை தெரியப்படுத்தி கொண்டு, இந்த இவிஎம் மிஷின் 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். இந்தியாவில் ஒரு முதலமைச்சருடைய மகனோ அல்லது இந்தியாவில் இருக்கிற பிரதமரோ உங்களால் ஜெயப்பாண்டி சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை உங்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்றால், நீ என்னடா பிரதமர், நீ என்னடா முதலமைச்சர் என்று கேட்டிருக்கேன். நான் 27/2/2026 அன்று 6ATJவில் வாய்தா இருக்குது. அந்த வாய்தாவில் இருந்து 75 நாளைக்குள்ள மோடி அரசோ அல்லது டிஎம்கே ஸ்டாலின் அரசோ இந்த போட்டிக்கு தயார் என்று சொல்லணும். இல்லை, தமிழ்நாட்டில் தேர்தலில் நிற்க போகிற அனைத்து அரசியல் கட்சியை ஒன்று சேர்ந்து உங்களால் இதை செய்ய முடியுமா, நிறைவேற்ற முடியுமா? அப்போ ஒரு தமிழ்நாட்டில் தேர்தலில் நிற்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்து உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் அரசியல்வாதியா? நீங்கள் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்களா என்று நான் கேட்டிருக்கேன். அதனால் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து 6ATJ நீதிமன்றத்துக்கு 27/2/2026 வாய்தா அன்று வாருங்கள். ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லக்கூடியதை, இந்த கோரிக்கையை தமிழ்நாட்டில் தேர்தலில் நிற்க போகிற அரசியல்வாதிகள் ஒவ்வொரு மாவட்டத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஜெயப்பாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரையை தேர்வு செய்திருக்கிறான். நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு கட்சி சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்தை தேர்வு செய்து நாங்கள் படிப்பதற்கு சம்பளமும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்து
நிறைவேற்றி பெற்று அனைத்து கட்சிகளும் 2026 தமிழ்நாட்டு தேர்தலில் நாங்கள் வேட்பாளராக நிற்கிறோம் என்ற உறுதிமொழி எடுக்க வேண்டும். இந்த உறுதிமொழி எடுக்காமல் தேர்தல் நடத்தினா அது தேர்தல் கிடையாது. இது இவிஎம் மிஷினை வைத்து டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது தேச விரோத குற்றம். ஒருவனை ஏமாத்தினாலும் குற்றம். அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களையும் டெக்னாலஜி தெரியாத மக்களை ஏமாத்துறது பெருங்குற்றம், தேச விரோத குற்றம். அதில் தேர்தல் அதிகாரிகள் உங்களால் கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி உங்களால் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த முடியுமா? அரசு ஊழியர்கள் இல்லாமல் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து விட்டு படிப்புக்கு சம்பளமும் கொடுத்து விட்டு இந்த இவிஎம் மிஷினை போட்டியும் நடத்த இருக்கிறேன். அதே மாதிரி இந்த இவிஎம் மிஷின் போட்டியில் 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கல் இந்தியாவில் இருக்கிற நீதிபதிகளோ அல்லது இந்தியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்டுகளோ இந்தியாவில் இருக்கிற தொழில்நுட்ப வல்லுநர்களோ ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கு இவிஎம் மிஷினை பற்றி 24 ப்ராக்டிக்கலுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கேன். அப்போ இவிஎம் மிஷின் உடைய ஓட்டு திருட்டு, இந்த டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது தேச விரோத குற்றத்தில் இந்த அரசியல்வாதிகளை கைது செய்து இவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி இந்தியாவினுடைய கடனை அடைக்க வேண்டும். அது எப்படிங்க? ஆமாம், இந்தியா பிரதமர் இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிய சார்பில் 100 ஓட்டு போடட்டும். இவர் நேரடி ஒளிபரப்பில் 100 ஓட்டு போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் 70 ஓட்டில் இந்த இதில் மிஷினில் ஓட்டு போடாமலே 70 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்போ இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதி சார்பில் மோடி அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து அவரே ஓட்டு போடுற சுவிட்சையும் ஆன் செய்து அவர் 100 ஓட்டு தாமரை சின்னத்துக்கு போடும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே நான் வெற்றி பெற்று காமிக்கும்போது இப்படித்தான் ஏமாற்றிருக்கிறாங்க. இந்த அங்கீகாரமான போலியான கட்சிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத கட்சிகள் என்று நிரூபிக்கப்படும். இவர் இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யப்படும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது. நான் 2014 ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு பல கட்ட முயற்சி எடுத்து வந்திருக்கிறேன். ஜெய1 நீதிமன்றம் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சிறையில் 13 மாதம் இருக்கும்போது ஜெய1 நீதிமன்றத்தில் பெண் நீதிபதிக்கிட்ட 4 வாய்தாவில் பதிவு செய்திருக்கிறேன். இவிஎம் மிஷினை பயன்படுத்தக்கூடாது, நேரடி ஒளிபரப்பு வேண்டும். அதற்காக தான் மதுரை கலெக்டரை அறநிர்வாணமாக ஆபாசமாக வீடியோ போட்டேன். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டர்களுக்கும் வாட்ஸ்அப்புக்கு செல்ஃபோனுக்கு அனுப்பினேன். அரசியல்வாதிகளுக்கு கலெக்டர் சங்கீதாவுடைய ஆபாச வீடியோவை அனுப்பினேன். அதே மாதிரி பொதுமக்களுக்கும் அனுப்பியுள்ளேன். செல்ஃபோனில் வாட்ஸ்அப்பில் சங்கீதாவுடைய அசிங்கமான வீடியோவை நான் பத்திரிக்கை ரிப்போர்ட்டருக்கு எல்லாருக்கும் அனுப்பினேன். இதை இவ்வளவு சாட்சி இருக்கும்போது என்னைய 16/2 வாய்தாவில் பொய் வழக்கு என்று ஜெய1 நீதிமன்றம் நீதிபதி சொன்னார். இதுக்கு கையெழுத்து போடுன்னு சொன்னார். நான் கையெழுத்து போட மாட்டேன், எனக்கு ஒரு செராக்ஸ் கொடுங்கன்றதுக்கு செராக்ஸ் கொடுக்க முடியாதுன்றார். நீங்கள் போயிட்டு மறுநாள் ஒரு லெட்ரு மாதிரி எழுதி கொடுங்க என்றார். சரிண்டு லெட்ரு மாதிரி எழுதி நான் அதை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். லெட்ரு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் 2 பேப்பரோட. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.